வணக்கம். ஓம் ஸ்ரீ குருவே துணை. திருநீலியம்மன் துணை. ரிஷபம் லக்னம். பாவ பலன்கள். ரிஷபம் வீடு முதல் பாவம். சுய சிந்தனை, தன் நிலை, சுய திறமை, குணாதிசயங்கள் இவர்களிடம் இருக்கும் தனித்துவ திறமைகளை பயன்படுத்தி அதன் மூலமாக அடுத்தவர்களுக்கு எந்த அளவில் உதவி செய்கிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு புண்ணியம் பலம் பெறும். தனப்பிராப்தம் அதிகமாகும். அவர்களுடைய சுய திறமை வைத்து தொழில் செய்வது லாபம். வேலை நேரம் போக பகுதி நேர தொழில் வெற்றியை கொடுக்கும். தன் திறமை, ஆற்றல், குணம் இவற்றை வைத்து எது செய்தாலும் புண்ணியம், தனலாபம் கிடைக்கும். மிதுனம் வீடு இரண்டாம் பாவம். இந்த பாவத்தின் தன்மை போட்டு கொடுப்பது, புரணி பேசுவது, இரகசியம் தங்காது. இந்த பாவம் சார்ந்து யாரிடமும் பேசாமல் இருக்க வேண்டும். தனம், வாக்கு, சொத்து சார்ந்த விஷயங்களில் யாரிடமும் கவனமாக பேச வேண்டும். வாக்குஸ்தானத்தில் கவனம் இல்லாமல் பேசிவிட்டால் அதனால் சங்கடங்களை சந்திக்க நேரிடும். கடகம் வீடு மூன்றாம் பாவம். நெருங்கிய நண்பர்கள், இளைய சகோதரர், மாமனார், முதல் முயற்சி, எழுத்துப்பூர்வமாக கிடைக்கக்கூடிய வருமானம், மணி ஆர்டர் செய்யக்கூடிய செக்புக், டிடி, ஆன்லைன் வருமானம், தொழில்நுட்ப உதவியோடு தகவல்களை பரிமாறுவது, இணையதளத்தின் மூலமாக கிடைப்பது. இந்த மூன்றாம் பாவம் சம்பந்தமாக நேரம் கிடைக்கும்போது செய்துவிட வேண்டும். அப்படி செய்ய தவறினால் அந்த வேலை செய்ய முடியாமல் போய்விடும். தகவல் பரிமாற்ற விஷயம் கிடைக்கும்போது பயன்படுத்திவிட வேண்டும். அப்படி தவறினால் பிறகு செய்யவே முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். சிம்மம் வீடு நான்காம் பாவம். காலபுருஷனுக்கு ஐந்தாம் பாவம். ஆசை, லட்சியம், இச்சை உற்பத்தியாகும் இடம். என்ன அலைகள் சார்ந்த விருப்பங்கள், காதல் இவை அனைத்தும் சிம்ம வீட்டின் தன்மை. இந்த நான்காம் பாவத்துக்குத்தான் முன்னுரிமை கொடுப்பார். வீடு, மனை, வாகனம், சொத்து, முதலீடு, கல்வி, வித்தை, அறிவு இவை நான்காம் பாவத்தின் தன்மை. நான்காம் பாவ காரகம் அனைத்தும் நாம் தான் தேடி போக வேண்டும். தாய் சம்பந்தப்பட்ட விஷயம் அனைத்தும் இவர்கள்தான் தேடி போக வேண்டும். சிம்ம வீடு ஒரு ஆசிரியர் பாவம். புத்திர சோகம் உண்டு. ஆசிரியர் நீதித்துறை, சட்டத்துறை, பொருளாதார கல்வித்துறை, வங்கி சார்ந்த துறை, கல்வி, எழுத்து, சட்டம், தாய் வீட்டு பரம்பரையில் இருப்பார்கள். தாய் வீட்டில் புத்திர சோகம் தோஷம் இருக்கும். குழந்தை பிறந்து பிரயோஜனம் இல்லாமல் இருப்பது சிம்ம கர்ம தொடர்பு. கன்னி வீடு ஐந்தாம் பாவம். புத்திரஸ்தானம், புத்திர பாக்கியம் இவற்றை சொல்லக்கூடிய பாவம். இவர்களுக்கு குழந்தை பிறப்பதில் சரி, பெற்ற குழந்தையை வளர்ப்பதிலும் சரி, நிறைய ஆரோக்கியம் சம்பந்தமாக செலவுகள், ஆரோக்கிய கோளாறுகள், மருத்துவ செலவுகள் இயல்பாகவே இருக்கும். குழந்தை பெற்றுக்கொள்வதிலும் வளர்ப்பதிலும் செலவுகள் உண்டு. ஐந்தாம் பாவத்தின் தன்மை ஆசை, விருப்பம், ஈடுபாடு, ஆர்வம், இச்சை, தொழில் நேரம் போக மீதி நேரத்தை பயன்படுத்தும் நேரம் ஐந்தாம் பாவம். இயற்கையாகவே அடுத்தவர் குடும்ப பஞ்சாயம் செய்து கொண்டிருப்பார்கள். இந்த சூழ்நிலை உருவாகும். ரிஷபம் வீடு ஒரு பஞ்சாயத்து வீடு. இதில் ஐந்தாம் வீடு கன்னி வருவதால் பஞ்சாயத்து இருந்து கொண்டே இருக்கும். இது இவர்களின் பிறவி கொடுப்பனை. இதை மாற்ற முடியாது. இது வரிசையாக வந்து கொண்டே இருக்கும். வம்பு நடக்கும் இடத்திற்கும் இவர்களாகவே செல்வார்கள் அல்லது இவர்களை வம்பு தேடி வரும். காதல் ஐந்தாம் பாவம். இவர்கள் அதில் நியாயம் தர்மமாக இருந்தால் அது சரியாகிவிடும். இல்லையென்றால் அதில் பெரிய பிரச்சனை வரும். காதலர்கள் எதிரியாக மாறுவார்கள் அல்லது காதலிப்பதால் ஏற்படும் சர்ச்சை, பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும். வேலை நேரம் போக மீதி நேரம் சமூகம் சார்ந்து, தன்னுடைய ஆர்வம் சார்ந்து சமூக பணியிலோ அல்லது தனிப்பட்ட பணியிலோ செல்லும்போது அதன் மூலம் விரோதம், வன்மம், சண்டை, குரோதம், பகை, எதிரிகள், சத்துருக்கள் இவைகள் அத்தனையும் உருவாகும். குழந்தை மூலமாக குரோதம், பகைமை, சத்துருக்கள், கடன் முதலியவை உண்டாகும். நெருங்கிய நண்பருக்கு நெருங்கிய நண்பர் ஐந்தாம் பாவம். அவர்கள் மூலமாக வம்பு, வழக்கு, கடன், பகைமை, போட்டி, பொறாமை இந்த பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள் உருவாகும். காதல் செய்வது மூலம் அடிதடி, பஞ்சாயத்து, கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் உருவாகும். பிள்ளைகள் மூலமாக வம்பு, வழக்கு, ஆரோக்கிய பிரச்சனை, கடன் பிரச்சனை இவற்றை சந்திக்க நேரிடும். காதல் செய்பவர்கள் கல்யாணத்திற்கு முன்னதாகவே விவாகரத்து நிலைக்கு வந்துவிடுவார்கள். பிரிவது சாதாரணமாக பிரிவு அல்ல. திருமணமான தம்பதிகள் மனம் உடைந்து பிரிந்து போவது போல அந்த அளவுக்கு ஆழமான வலி, வேதனையுடன் பிரிவது தன்னுடைய காதலை முறித்து கொள்வார்கள். காதல் செய்து பிரிவது ஆகும். அனைவரும் மனதளவில் காயம் படுவதை விட இவர்களுக்கு ஆழ்மன மனதளவில் காயம் ஏற்படும். காதல் செய்யும்போது நியாயம், தர்மம், ஒருத்தருக்கு ஒருத்தர்
விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ முடியும் என்றால் காதல் செய்யலாம். இல்லை என்றால் தேர்ந்தெடுக்கும் ஆள் சரியான ஆளாக இருக்க வேண்டும். பரஸ்பர புரிதல், அதோடு கொஞ்சம் தர்மம், நியாயம். எல்லா விஷயத்திலும் இதுபோல் 5ஆம் பாவகாரகம் செயல்படும். கன்னியின் வீடு சனியின் சாபத்தையும் ஆயுள் சாபத்தையும் வாங்கி நிற்கும் வீடு. தாத்தா வீட்டில் ஒரு அற்ப ஆயுள் சம்பந்த நிகழ்வு இருக்கும். 5ஆம் பாவ உறவில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்களுக்கு விருச்சிகம் 7ஆம் வீடாக வருவதால் தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். 100க்கு 200 முறை யோசித்து கவனமாக இருக்க வேண்டும். அப்படி தெரியாமல் ஏதாவது இந்த விஷயத்தில் தவறுகள் ஏற்பட்டால் மிகப்பெரிய மனவலி இவர்கள் வாழ்க்கையில் ஏற்படும். இது சாதாரண வழி கிடையாது. கடன், பகைமை 5ஆம் பாவம் மூலமாகவே செயல்படும். பூர்வீக சொத்து மூலமாக வம்பு வழக்கு வரும் நிலை உருவாகும். துலாம் வீடு 6ஆம் பாவம். கடன், மருத்துவம், ஆரோக்கியம், சத்ரு, தாயின் இளைய சகோதரர்கள் இவர்கள் மூலமாக வெளி உலக தொடர்பு கிடைக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கும். இந்த பாவம் மூலம் மனிதர்களை பற்றி கற்றுக்கொள்வார்கள். கடத்திரனுடன் அடிக்கடி சண்டை இருந்து கொண்டே இருக்கும். தற்காலிகமாக பிரிவது போன்ற சம்பவம் இருக்கும். இதற்கு காரணம் துலாம் 6ஆம் பாவமாக வருவதால். விருச்சிகம் வீடு 7ஆம் பாவம். திருமணம், மனைவி, கணவன், தொழில், பங்குதாரர், வெளி உலக தொடர்பு, வாடிக்கையாளர், நமக்கு எதிரில் இருப்பவர். 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தில் துரோகம் இழைக்கக்கூடாது. 7ஆம் பாவம் சார்ந்த தவறான வழிகாட்டுதலின்படி இவர்கள் கர்மாவை சந்திக்க நேரிடும். அதன் மூலம் கர்ம பலன் ஆரம்பமாகும். திருமணத்திற்கு வரன் தேடும் முறை மிக நேர்மையாக இருக்க வேண்டும். எதிர் உள்ளவர்களிடம் எந்த குறையும் மறைக்கக்கூடாது. தவறான முறையில் எதையும் சொல்லி வரன் தேடக்கூடாது. திருமண விஷயத்தில் பொய் சொல்லக்கூடாது. தன் வாழ்க்கை துணை ஒரு விஷயத்தை சொன்னால் தர்ம நேர்மைக்கு பார்த்து யோசித்து செயல்பட வேண்டும். மனைவி சொல்வதை கண்மூடித்தனமாக நம்புவது தவறு. பங்குதாரர்களுக்கு இவர்கள் தவறு, துரோகம் செய்யக்கூடாது. இவர்கள் தர்ம ரீதியாக நடந்து கொள்ள வேண்டும். அசிங்கம், அவமானம், ரகசியம் சொல்லக்கூடிய இடம் விருச்சிகம். திருமண வாழ்க்கையில் அசிங்கம், அவமானம், ரகசியம் அடங்கி இருக்கும். இது இல்லாமல் திருமண வாழ்க்கையை கடந்து வந்திருக்க மாட்டார்கள். தனுசு வீடு 8ஆம் பாவம். போன ஜென்மத்தில் செய்த பாவம் 8ஆம் பாவம். அசிங்கம், அவமானம். ஒவ்வொரு பிறப்பிலும் பாவம், புண்ணியம் நாம் செய்திருக்கிறோம். முதலில் நாம் செய்வதில் பாவம்தான் முன்னாடி நிற்கிறது. ஒரு மனிதனுக்கு போட்டி, பிரச்சனை, சவால், பொறாமை, தண்டனை, கஷ்டம், வேதனை இதுதான் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தவுடன் நமக்கு வருவது. இதில் நல்லா உழன்று எல்லா விஷயத்தையும் கழித்தவுடன் அதற்கு பிறகுதான் நமது புண்ணிய பலத்தை நாம் தேட முடியும். எடுத்தவுடன் புண்ணியம் செயல்பட்டு பிறகு பாவம் செயல்பட்டால் வாழ்க்கை சுவைக்காது. வாழ்க்கையில் முடிவு நொந்து போய்விடும். தண்டனை அனுபவித்து புண்ணியத்தை சேர்ப்பது நிஜ வாழ்க்கையில் கண்முன் முதலில் தோன்றுவது கெடுதல் பலன். அதன்பின் தான் புண்ணிய பலன் வரும். இவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற அசிங்கம், அவமானம், அமானுஷ்யம், விபத்து 8ஆம் பாவம். 3ஆம் பாவம். 8ஆம் பாவம் மூலம் 9ஆம் பாவம் காரகத்துவம் ஆரம்பம் ஆகும். உயர்கல்வி, வெளிநாடு, தொலைதூர பிரயாணம் பாக்கியமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நம் தேடி போகாமல் அதுவே நம்மை தேடி வரும்போது அது அதிர்ஷ்டம், எதிர்பாராத அதிர்ஷ்டம். இவை அனைத்தும் 8ஆம் பாவம் மூலம் கிடைக்கும். 8ஆம் பாவம் என்பது இன்சூரன்ஸ், பென்ஷன், பங்குதாரரின் வருமானம், கஸ்டமர், கையிருப்பு, பொருள். இதன் மூலமாக 9ஆம் பாவ காரகத்துவம் இயங்க ஆரம்பிக்கும். தந்தையிடம் மூல கிடைக்கக்கூடிய சொத்து 8ஆம் பாவம் மூலம் கிடைக்கும். 8ஆம் பாவத்தை நேர்மையாக எடுக்கும்போது 9ஆம் பாவ காரகம் இவர் கையில் கிடைக்கும். இவர்கள் வாழ்க்கை அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு செல்லும். சாதாரணமாக வாழ்கிற வாழ்க்கையில் இருந்து நல்ல சிறந்த வாழ்க்கையாக செல்லும். மகரம் வீடு 9ஆம் பாவம். வேலை வாங்கிக் கொண்டே இருக்கும், உழைப்பை சுரண்டி கொண்டே இருக்கும். அந்த பாவம் மூலம் நிம்மதி இழக்க வேண்டி வரும். ஆனால் இதுவே கர்மா. இதன் மூலம் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். கும்பம் வீடு 10ஆம் பாவம். தொழில், மாமியார், கர்மம், கடமையை சொல்லக்கூடிய பாவம். தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இது 10ஆம் பாவம். 11ஆம் பாவம் கும்பத்தின் தன்மை தன்னுடைய இச்சையை நிறைவேற்றும்
தன்னுடைய இச்சையை நிறைவேற்றும் அதற்கு உதவக்கூடிய பாவம் 11ஆம் பாவம். நியாயமான ஆசைகள் நிறைவேறும் இடம் இந்த பாவம். பொக்கிஷம் ஒரு விஷயத்தையோ பொருளையோ ரகசியமாக புதைத்து அல்லது மறைத்து வைப்பது. நம்முடன் இருந்தாலும் நமக்கு தெரியாமல் இருப்பது போல அது அந்த உலகத்துக்கு உள்ளே இருப்பது. அது வெளிப்படையாக இல்லாமல் தனக்குள்ள அடக்கமாக மறைபொருளாக வைத்து இருக்கிறது. ஆனால் அதற்குள் நிறைய ஆச்சரியங்கள் அடங்கி இருக்கிறது. இது போன்ற அனைத்து விஷயங்கள் உள்ளடக்கிய பாவம் கும்பபாவம் மூலம் வெளிப்படும். ஒரு மனிதனின் புதைந்து இருக்கும் ஆற்றல் இதுவரை கண்டிராத பல புதிய விஷயங்கள், பல புதிய அனுபவங்கள், அவர் காணாத உலகம், இதை தூண்டக்கூடிய பாவம், அது சம்பந்தப்பட்ட மனித தொடர்பு, நட்பு வட்டாரம், ஆர்கனைசேஷன், குழு, இவற்றோடு ஒரு மனிதனை இணைத்து வைப்பது, தொடர்புபடுத்தக்கூடிய பாவம் கும்பம். இந்த பாவம் பல அரிய பொக்கிஷங்களை அடைத்து வைத்து இருக்கும் பாவம். அது வீணடிக்கப்படக்கூடாது என்று மறைந்து இருக்கும். இந்த சக்தியை சேமித்து வைக்கக்கூடிய பாவம். இந்த பாவத்தை இயக்கும்போது இதுவரை காணாத பல அரிய பொக்கிஷமான அனுபவம் கிடைக்கும். ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் பாவம். கேள்விப்பட்டாத ஆச்சரியமான விஷயம், எதிர்பார்க்காதது நடப்பது, அதுபோல் ஒரு மனிதனை ஆச்சரியத்தின் உச்சத்தில் கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு புதிய விஷயத்தை உணர்த்தக்கூடிய அனுபவத்தை தரும் பாவம் கும்பம். இவர்கள் எப்ப தொழில் என்னும் 10ஆம் பாவத்தை தொடுகிறார்களோ அதை தூண்ட கும்பபாவம் இயங்க ஆரம்பித்துவிடும். பல புதிய அனுமானங்களையும் புதிய அனுபவங்களையும் காண்பார்கள். அவர்கள் ஆசை நிறைவேறுவதற்கு உதவக்கூடிய பாவம். தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய தொடர்புகள், நட்பு வட்டாரம், குழு, வியாபார வட்டாரம், நெட்வொர்க் வட்டம், தொழில் மூலம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வட்டாரம். அந்த வட்டாரம் மூலமாக அவர்கள் அடையக்கூடிய விஷயங்கள் 10ஆம் பாவம் சேர்ந்தது. இவர்கள் தன்னுடைய ஆசை இச்சையை நிறைவேற்றுவது தொழில் மூலம் வரும் லாபத்தை வைத்து அடைந்து கொள்ளலாம். தொழில் வட்டாரம் மூலம் நிறைவேற்ற பயன்படும் கும்பம் என்ற பாவத்தை நாம் எப்ப இயக்குகிறோமோ, நாம் லாபம் என்ற ஸ்தானத்தை இயக்கியது போல் தொழில் பாவத்தை எப்ப இயக்குகிறோமோ கும்பபாவம் இயங்க ஆரம்பித்துவிடும். கும்பத்தின் சக்தியை இயக்கும்போது இந்த பாவத்தின் புதைத்து வைக்கப்பட்ட பல அரிய பொக்கிஷங்கள் தொழில் ஸ்தாபனம் மூலம் அடைவார்கள். தொழில்கள் செய்ய செய்ய பல அரிய பொக்கிஷமான நிகழ்வுகள் ஏற்படும். பல பொக்கிஷமான ஞான அறிவுகள் கும்பபாவம் மூலம் கிடைக்கும். இவர்கள் தொழில்கள் எப்ப செய்ய ஆரம்பிக்கிறார்களோ, இவர்கள் நெற்றிக்கண் திறப்பது போல வாழ்வில் புதிய பரிமாணங்களை சந்திக்கவும், பல புதிய மனிதர்கள் தொடர்பு, புதிய ஞான அறிவுகளை பெறவும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. வெற்றியை சொல்லக்கூடிய பாவம் ஜெயம். கும்பம் எந்த விஷயம் நம்ம கர்மாவை உடைக்குமோ, நம் தீர்மானத்தை மாற்றி அமைக்குமோ, நம் சிறு சிறு மாற்றங்கள் மூலமாக நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை கர்ம பிடியில் இருந்து நம்மால் தப்பிக்க முடியுமோ, அந்த விஷயத்திற்கு எந்த பாவம் நமக்கு உதவி செய்கிறதோ அந்த பாவத்தை தான் நாம் உபஜெயஸ்தானம் என்று அழைக்கிறோம். கர்மாவிலிருந்து ஒரு மனிதன் விடுபடுவது, அந்த கர்மாவில் இருந்து மீளக்கூடிய வழி ஒரு விஷயம். அந்த விஷயம் உங்களுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கின்றதா அல்லது அந்த குறிப்பிட்ட விஷயத்தின் கட்டுப்பாட்டில் நீங்கள் இருக்கிறீர்களா என்ற வேகத்தை உணர்ந்து கொண்டால் கர்மாவை புரிந்து கொள்ள முடியும். இந்த கர்மாவை மாற்ற வேண்டும் என்றால் நம் சிந்தனை என்ற பாவத்தை இயக்க வேண்டும். சிந்தனை தான் தன்னை யோசிக்க வைக்கிறது. முதலில் சிந்திக்கும் விதம், நாம் மேற்கொள்கின்ற தீர்மானம், முடிவில் சிறு சிறு மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளும் போது நம்மளுடைய வாழ்க்கை போக்கு மாறும். சிந்திக்கும் முயற்சி, செயல்படுவது, ஒரு முடிவுக்கு வருவது, அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், அந்த அனுபவம் மூலம் அனுபவ அறிவு கிடைத்ததை வைத்து ஒரு வேலையில் இறங்குவது, பயணத்தில் இறங்குவது, அந்த தொழில் செய்து முடித்துவிட்டு, அந்த கருமத்தை முடித்துவிட்டு, அந்த கருமத்தின் பலனாக லாபஸ்தானத்தை 11ஆம் பாவத்தை அனுபவிப்பது, இதற்குள் தான் நாம் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இருக்கிறது. ஒரு மனிதன் சிந்திப்பது, செயல் திட்டம், இவை அனைத்தும் மூளைக்குள்ளே இருக்கிறது. இதை வைத்து நாம் முதல் முயற்சி எடுத்து வைப்பது, இவை அனைத்தும் ஆழ்மனதின் வேலை. அதனுடைய பங்களிப்பு ஆழ்மனது கொடுக்கக்கூடிய பாவம் 3ஆம் பாவம். சிந்தனை, செயல், முயற்சி 3ஆம் பாவம். இந்த செயல் திட்டத்தில் இறங்கும் போது பற்பல சோதனைகள் வரும். அதில்
தவறுக்கு அடி வாங்குவோம். அதன் மூலம் பல பாடங்களை கற்றுக்கொள்வோம். அது பரீட்சையை சுட்டி காட்டக்கூடிய பாவம் 6ஆம் பாவம். அந்த 6ஆம் பாவம் மூலம் பல பரீட்சை எழுதி அதன் மூலமாக பல அனுபவங்களை, ஞானத்தை அடைவோம். அந்த ஞானம் வைத்து கர்மாவில் இறங்குவோம். ஒரு தொழிலில் நாம் இறங்குவோம். கர்மா என்பது 10ஆம் பாவம். கர்மத்தை செய்து முடித்துவிட்டால் 11ஆம் பாவம் லாபத்தை தொடுவது. இதுவே கர்மா. அதனால் 3, 6, 10, 11 இந்த பாவத்தில் சின்ன சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த 11ஆம் பாவத்தை தொடுவது கர்மாவோட கெடுதல் பிடியிலிருந்து தப்பித்து, அல்லது கர்மாவின் கெட்ட வழியில் இருந்து தப்பிக்கிறது, அல்லது விலகி தர்ம வழியில் வர முடியும். ஆக்கப்பூர்வமான பாதைக்கு நம்மால் வர முடியும். இதனால்தான் 3, 6, 10, 11 சித்தர்கள் உபஜெயஸ்தானம் என்று சொல்லி இருக்கிறார்கள். 3, 6 புதன் சிந்தனையை சொல்லக்கூடிய கிரகம். சிந்தனை அறிவு நம் என்ன அலைகள் சொல்லக்கூடிய கிரகம் புதன். ஆல்ஃபா நிலை சொல்லக்கூடிய கிரகம் புதன். சப்கான்சியஸ் மைண்ட் பவர் கிரியை எந்த கர்மாவும் சித்தத்தில் இருந்துதான் ஆரம்பிக்கும். இதை உலகம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். சனி காரியத்துக்கு கடவுள், கர்மாவுக்கு கடவுளே சனிதான். ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றால் சனி தேவை. புதன் சித்தத்திற்கு கடவுள். ஒரு விஷயத்தை அறிவு சார்ந்து செயல்படுத்த புதன் இருந்தால்தான் செயல் திட்டம் செய்து ஞானத்தை அடைந்து அந்த விஷயத்தை திட்டம் போட்டு செயலாற்ற முடியும். புதன் ப்ளஸ் சனி முதலும் முடிவும். சிந்தனை ப்ளஸ் செயல். புதன் காரியம், சனி சித்தி. எந்த ஒரு விஷயத்துக்கும் காரியம் சித்தியாக வேண்டும் என்ற வழிபாடு செய்வது. இவர்கள் 10ஆம் பாவத்தை இயக்கினால் இச்சையை நிறைவேற்றி கொள்ளலாம், ஆசையை நிறைவு செய்யலாம். நேர்மையான நியாயமான ஆசையாக இருக்க வேண்டும். அதன் மூலம் பல்வேறு பரிமாணங்களுக்கு பரிமாண தொடர்புகளால் தொழில் மூலமாக உயர முடியும். புதன் சனி இந்த 2 கிரக காரகத்தை ஒருவர் சரியாக புரிந்து கொண்டால் இந்த பிறவியை வென்றவன் ஆகிவிடுகிறார். இது சூட்சமம். புதன் என்ற ஞானத்தையும் எண்ண அலைகளையும் அறிவு ஆற்றல் கொண்டு சனி என்கிற கருமத்தை நேர்த்தியாக, நேர்மையாக, நியாயமாக நல்ல கருமத்தை எவன் ஒருவனால் சுத்தமாக புரிய முடிகின்றதோ அவனே காரிய சித்தி ஆகிறான். அவனே நிபுணன். அவனே அந்த துறைக்கு முதல்வன். அவனுக்கு மட்டுமே இந்த உலகில் உள்ள அத்தனை புகழும் பணமும் அனைத்தும் சேரும். இதுவே சனி புதன் சொல்லப்படுகிற காரிய சித்தி ரகசியம். சனிக்கு எண் 8. ஏனென்றால் எதுவுமே 8 தாண்டி போனால் எட்டாது. கற்பனைக்கு எட்டாத தூரம் 8ஆம் பயணம். அதுதான் சனி. கர்மாவை ஒருவன் ஜெயித்து விட்டால் அவன் வேற பரிமாணம். அவன் நிலை வேற நிலை. அவனை பிடிக்கவே முடியாது. ஆக மொத்த கருமத்தை சித்தத்தையும் யார் ஒருவர் வென்று காட்டுகிறார்களோ அவரே சித்த புருஷர். அவரே ஞானி. அவர் நிபுணத்துவம் வாய்ந்தவர். அவர்தான் பிரம்மத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். மீனம் வீடு 11ஆம் பாவம். காலபுருஷனுக்கு 12ஆம் பாவம் விரயஸ்தானம். சுபவிரயம். யதார்த்தமாக இருப்பது, முக்தியை கொடுப்பது, செலவு செய்யும் விதம், விரயம் செய்யும் விதம், மருத்துவம், இரவு வாழ்க்கை, அயன சயன போகம், அந்தரங்கம், இரவு பொழுதை எப்படி கழிப்பது என்பதை சொல்லக்கூடிய பாவம் 12ஆம் பாவம். நமக்கு தெரியாமல் நமக்கு நடக்கக்கூடிய பாவம் 12ஆம் பாவம். இதுவும் ஒரு வகையில் மர்மஸ்தானம். 8ஆம் பாவம் அளவிற்கு மர்மம் இல்லை. ஆனால் ஒரு ரகசியத்தை சொல்லக்கூடிய பாவம் 12ஆம் பாவம். கடல் கடந்து வாணிபம் செய்வது, தீவு நாடு அங்கு சென்று வாழ்வது, பிழைப்பு நடத்துவது, வெளிநாடு வெளிமாநில வாழ்க்கை, நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு எதிர்மாறான வாழ்க்கை வாழ்வது 12ஆம் பாவம். படிப்பு, வேலை, உத்தியோகம், தொழில் 12ஆம் பாவ தொடர்பு. இத்தனை விஷயங்கள் அடக்கி உள்ளன. 11ஆம் பாவம் காரகத்தின் மூலம் மீனம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் நடக்கும். இது சம்பந்தப்பட்ட தொழில், உத்தியோகம், வெளிநாட்டு வாழ்க்கை அமையும். மருத்துவ செலவுகளும் விரயங்களும் 11ஆம் பாவம் மூலம் நடக்கும். 11ஆம் பாவம் மூத்த சகோதரர், சித்தப்பா, நட்பு வட்டாரம். இதன் மூலம் நன்மை தீமை இருக்கும். இதில் சூரியன் கர்மா சம்பந்தப்பட்டவர்கள் மூலம் சுப விரயம் செலவுகள் நடக்கும். மருத்துவர், அரசியல் துறை, முதலாளி 11ஆம் பாவ தொடரில் இருப்பார்கள். அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி நட்சத்திர தொடர்புகள் லக்னமாகவோ ராசி அதிபதியாகவோ இருப்பார்கள். மேஷம் வீடு 12ஆம் பாவம். வருமானம் சார்ந்த விஷயம் கூட்டியோ குறைத்தோ பேசக்கூடாது. அப்படி பேசினால் இவருக்கு ஏமாற்றம். அது இயல்பாகவே எல்லோருக்கும் தெரிந்துவிடும். இவர்கள் வெளிப்படையாக இருப்பது நல்லது. 12ஆம் பாவ கொடுப்பனை அனுபவிக்கும் பலன் அயன சயன
போகம் அமைப்பு கிடையாது. அனுபவிக்கிற நேரத்தில் பயணம் ஏற்படும். 12ஆம் பாவம் சுகம் அனுபவிக்கிறது கஷ்டம். உண்ணுவது உறங்குவது 12ஆம் பாவம். இவர் சரியாக சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. இன்னொருத்தருக்கு உதவி செய்வதன் மூலம் அந்த பாக்கியம் கிடைக்கும். அடுத்தவரின் சந்தோஷத்தில் சாப்பாடு சுகம் இவருக்கு கிடைக்கும். இவருக்கு நேரடியாக கிடைக்காது. மருத்துவத்தில் தங்கி மருத்துவம் செய்யக்கூடாது. அந்த பலன்கள் அவர்கள் அனுபவிக்க முடியாது. திருப்தி இருக்காது. 12ஆம் பாவ சுப விரயம் திருப்தி இருக்காது. மருத்துவம் திருமண செலவு திருப்தி இருக்காது. மருத்துவமனையில் தங்கி மருத்துவம் எடுத்து கொள்ளக்கூடாது. அதனால் பிரயோஜனம் இருக்காது. எந்த ஆரோக்கிய கோளாறு இருந்தாலும் வந்தாலும் இயற்கை மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், சித்தா, அக்குபிரானிக், ஆன்மீகம் சார்ந்த ரெய்கி மருத்துவம் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். சாதாரணமாக உடல் உபாதையோ பெரிய உபாதையோ இதுபோல் எடுத்துக்கொள்ள வேண்டும். இயற்கை மருத்துவத்தின் மூலமாகவும் ஆன்மீக மருத்துவத்தின் மூலமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவசர சிகிச்சை மட்டும் மருத்துவமனையில் தங்கலாம். சாதாரணமாகவோ மற்ற சிகிச்சைகளுக்கோ இவர்கள் மருத்துவமனையில் தங்கி மருத்துவம் பார்க்கக்கூடாது. இதுவே ரிஷப லக்ன பாவங்களின் நன்மைகளாகும். நன்றி, வணக்கம்.